ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு அடர்த்தியான காடு. அந்த காட்டில் ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் சிங்கமும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக வேட்டையாடி சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு ஒரு 2 சிங்கக்குட்டி பிறக்குது. அழகான க்யூட்டான 2 சிங்கக்குட்டி பிறக்குது. உடனே ஆண் சிங்கம் சொல்லுது, நீ வேட்டைக்கெலாம் வர வேண்டாம், நான் உனங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொண்டு கொடுக்குறேன், நீ குட்டிகளை பார்த்துட்டு ஜாலியாக இருன்னு சொல்லிட்டு பெண் சிங்கத்தை விட்டுட்டு போயிடுது. பெண் சிங்கம் அந்த 2 குட்டிகளையும் ரொம்ப அழகாக பார்த்து வளர்த்துட்டு வருது. டெய்லி வேட்டைக்கு போய் அவங்களுக்குரிய சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு ஆண் சிங்கம். ஒரு நாள் அப்படி தான் வேட்டைக்கு போகிறாங்க. வேட்டைக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல ஆண் சிங்கத்துக்கு. அதுவும் அலைஞ்சு பார்க்குது. அதுக்கு ஏன்னா அப்போ தானே பெண் சிங்கத்துக்கும் 2 குட்டி சிங்கக்குட்டிக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல. வேட்டையடிப்பா இங்கேயோ போகுது வருது, ஒரு விலங்கும் ஒரு அன்னிமலும் அது கண்ணுக்கே தென்படலை. கடைசியில் ஒரு குட்டியோண்டு குட்டி பாப்பா நரிக்குட்டி கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அதை போய் கவ்வி கொண்டு வந்து பெண் சிங்கத்திட்ட கொடுக்குது. பெண் சிங்கம் அதை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்குது நரிக்குட்டி. குட்டியில் எல்லாருமே அழகாக தானே இருப்பாங்க, அது மாதிரி நரிக்குட்டி ரொம்ப அழகாக இருக்குது. உடனே பார்த்துட்டு, இல்லை இதை சாப்பிட வேண்டாம், நான் இதை வளர்க்குறேன் அப்படின்னு ஆண் சிங்கத்திட்ட சொல்லுது. சரி, ஓ இஷ்டம், நீ வளர்த்துக்கோ அப்படின்னு ஆண் சிங்கமும் சாப்பிடாம அதை நரிக்குட்டியை பெண் சிங்கத்திட்ட ஒப்படைச்சிருது. அதுவும் இந்த 2 சிங்கக்குட்டியோட அந்த நரிக்குட்டியையும் வளர்க்குது. ரொம்ப பத்திரமாக வளர்க்குறாங்க. ரொம்ப சேஃபாக சாப்பாடு கொடுத்து வளர்த்துட்ருக்கு இந்த பெண் சிங்கம். கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. கொஞ்சம் பெருசானோடனே 2 சிங்கக்குட்டி ஒரு நரிக்குட்டி 3 பேரும் விளையாட போகிறாங்க. காட்டுக்குள்ளே விளையாட போகும்போது ஒரு பெரிய யானை வருது. பெரிய யானை வரும். அதை பார்த்துட்டு இந்த நரிக்குட்டி ஒரே ஓட்டம், தட்டன்னு ஓடி வருது. அதை பார்த்துட்டு இந்த 2 சிங்கக்குட்டிகளும் ஓடுது பின்னாடியே வந்துட்டு. அவங்க அம்மா சிங்கம் பார்க்குது, எதுக்கு இப்படி வர்றீங்க, 3 பேர் எதுக்கு இப்படி தலை தெரிச்சிட்டு ஓடி வர்றீங்க அப்படின்னு கேட்குது. இல்லைம்மா, இவன் பெரிய யானை ஒன்று வந்துச்சு, அதை பார்த்தோன்னே இவன் பயந்துட்டு வரவும் நாங்களும் இவன் பின்னாடியே ஓடியாந்துட்டோம் அப்படின்னு 2 சிங்கக்குட்டியும் சொல்லுது. உடனே நரிக்குட்டிக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் நீ பார்த்து எல்லாம் சிரிக்கிறீங்க, எனக்கு அதை பார்த்தோன்னா பயமாக இருந்துச்சு, நான் வந்துட்டேன், என்னாலே அது வேட்டையாட முடியும் அப்படி இப்படி கோபத்தில் ரொம்ப சத்தம் கொடுக்குது இந்த நரிக்குட்டி. உடனே அம்மா சிங்கம் என்ன பண்ணுது, மெதுவாக தனியாக கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாரு, நீ நரி, அவங்க 2 பேரும் சிங்கம். நரிக்கு அவ்வளோ பெரிய யானையை அடித்து வேட்டையாட முடியாது. நரியோட இயல்பு வேறு, சிங்கத்தோட இயல்பு வேறு. சிங்கத்தால் எவ்வளோ பெரிய யானைனாலும் அது அடித்து வேட்டையாடி அதெல்லாம் சாப்பிட முடியும். நீ நரின்னு தெரியறதுக்கு முன்னாடி நீ முதல்ல இவங்கிட்டிருந்து தப்பிச்சு ஓடிப்போ அப்படின்னு சொல்லுது அம்மா சிங்கம். ஏன்னா சிங்கத்தோட இயல்பு வேட்டையாடி மற்ற அனிமல்ஸை வேட்டையாடி சாப்பிட்றது தான். பசி எடுத்தால் அந்த நரியவே அடித்து சாப்பிட்ருவாங்கல்ல அந்த 2 குட்டியும் அப்படின்னு அம்மா சிங்கம் சொல்லுது. நீ தப்பிச்ச முளைச்சன்னு ஓடிருப்பா, முதல்ல எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சிக்கோ, இல்லாட்டி பசி எடுத்தால் இவங்க உணவே கடிச்சு சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது. விலங்குகளுக்கு நரிக்கு என்னது தந்திரம், கன்னிங்கானது நரி. சிங்கத்துக்கு ஒரு இயல்பு, அவங்க ராஜா, காட்டுக்கு ராஜா. ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும், ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். மனுஷங்களுக்கு இருக்குல்ல, அதே மாதிரி தான் மனுஷங்களும் பாருங்களேன், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இயல்பில் இருப்பாங்க. இயல்புனா அவங்களோட எண்ணங்கள், அவங்க செயல்கள், அதான் ஒருத்தவங்களோட இயல்பு. என்ன நினைக்கிறாங்களோ மனசில் அதை செய்வாங்க. அது ஒவ்வொரு மனுஷனும் அது மாதிரி எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பாருங்களேன், நம்ம வீட்லேயே அப்பா ஒரு மாதிரி, அம்மா ஒரு மாதிரி, அக்கா ஒரு மாதிரி, அண்ணன் ஒரு மாதிரி, தம்பி ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன செய்கிறாங்களோ, என்ன உணர்கிறாங்களோ அதுதான் அவங்களோட இயல்பாக இருக்கும். நரிக்கு என்ன இருக்கோ நரி மாதிரி தான் இருக்கும். அதனால் சிங்கம், அம்மா சிங்கம் சொன்னால் அது ஒரே ஓட்டம் ஓடிடுச்சு, தப்பிச்ச பொழைச்சேன். சரியா ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட வரேன்.